சார்ஜஸ் அது என்ன? இல்லை சார் நாங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்கோம், டீட்டெயில் அக்ரிமெண்ட்டில் நீங்கள் ஒரு வேளை லோனை வாங்கிட்டு கட்டலைன்னா உங்கள் வீடு தேடி வர்றாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக கலெக்ஷன் சார்ஜஸ். சரி, அப்போ அவங்க சம்பளம் நீ கொடுக்க போகிறது இல்லை, நீங்கள் பொதுமக்கள் இருந்து வாங்கி தான் நீ கலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு சம்பளம் கொடுக்க போகிற. சரி, இதே அக்ரிமெண்ட்டில் போட்டு தொலைச்சிருக்கான்றான், உள்ளிட்டான். நம்ம என்ன பண்ணுறது? அப்புறம் வந்து ரெக்கவரி எக்ஸ்பென்ஸ். இங்கேயும் ஒரு கேள்வி, கலெக்ஷன் சார்ஜஸ்ன்னு சொல்கிறேன், ரெக்கவரி எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறேன். எப்படி? இல்லை சார், இது ரெக்கவரி எக்ஸ்பென்சஸ் வேறு. சரி, இது எப்படி பண்ணுற? உதாரணத்துக்கு இதை வந்து ப்ரிஃபரில் தான் சொன்னாங்க. ப்ரிஃபர் ஆப்பில் லோன் வாங்குறீங்க இல்லையா, அவனை வந்து யூரோப்பியன் கார்ப்பு லெண்டிங் பார்ட்னர். அவன் என்ன சொல்கிறான், சார் இந்த ரெக்கவரி எக்ஸ்பென்சஸ் எங்களுக்கு வேறு சார், இதுக்கு நாங்கள் சில ஆளுகளை வச்சுருக்கோம், ஒரு சிலர் வந்து ஸ்கிப் ஆகி போயிடுறாங்க, அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்போது அவங்க எங்கே இருந்திருந்தாங்களோ அங்கே போய் அவங்க கேஸ் கனெக்ஷன் எங்கே வச்சுருந்தாங்க நான் கேட்போம். அவங்க அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க கேஸ் கனெக்ஷனில். சார் அவங்களுக்கு முக்கியமான சொந்தக்காரங்க நாங்கள், திடீர்னு மாற்றிட்டாங்க, எந்த ஊருக்கு மட்டும் மாற்றிட்டு போயிருக்காங்க சொல்லுங்க. உதாரணத்துக்கு ராமநாதபுரத்துலேருந்து மாறி மானாமதுரைக்கு போயிருக்காங்கன்னு வச்சுங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ராமநாதபுரம் வந்து மானாமதுரம் தாங்க போயிருக்காங்க, அந்த இடத்துல இந்த கேஸ் ஏஜென்சி அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே இருக்கிற கணபதி இந்தியன் கேஸ் ஏஜென்சிக்கு போயிட்டு, சார் இந்த மாதிரி சார் அங்கேருந்து ஒரு மாற்றிட்டு வந்திருக்கார், சொந்தக்கார் தான், இவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சா அவன் பார்த்து சொல்லிடுவான். சார் இந்த டோர் நம்பரில் இப்போ தான் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க, சிலிண்டர் கொடுத்துருக்கான் உங்களுக்கு, அந்த இடத்துல இப்போ நிற்கிறது. இதுக்கு பேர் தான் ரெக்கவரி எக்ஸ்பென்சஸ் தான். இப்போ கண்டுபிடிச்சி இந்த காட்டி கொடுக்குறதுன்னு ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா, அவன் இவங்களுக்கு காட்டி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுவான். அதுக்கப்புறம் பேங்க் ஆளுங்களை விட்டு அனுப்புவாங்க. ஸோ இது வந்து ரெக்கவரி எக்ஸ்பென்ஸ் தான். இதெல்லாம் ரொம்ப டீப்பாக கேட்டதை தெரிஞ்சு சொல்கிறேன். ஸோ இது வந்து கலெக்ஷன் சார்ஜஸ் வேற, ரெக்கவரி எக்ஸ்பென்சஸ் வேற. இந்த ரெக்கவரி எக்ஸ்பென்ஸ் அதெல்லாம் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான செலவு. பெரிய சிபிஐ தேடி குறிப்பு, இவர் அப்படியே தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. பாவம் கடைசியில் ஒரு 50,000 லோன் வாங்கிட்டு அதை கட்ட முடியாது, எங்கேயோ போயிருக்கிற அப்பாவை கொண்டு போயிட்டு கண்டுபிடிச்சோம், வீட்டை போயிட்டு பார்த்தியா நான் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் சிபிஐலேருந்து வந்துருக்கோம்னு சொல்றது. இப்போ நீ எங்கே போனால் நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் கண்டுபிடிச்சி வந்துடுவோம் அப்படி இப்படி சொல்லி மிரட்டுறது. பாவம் அவன் வந்து என்ன பண்ணுவான், அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு இஎம்ஐ கட்டி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறதோ இல்லை அங்கேருந்து இருக்கிறதோ இல்லை வேற என்ன பண்ணுறதோ, அந்த லோன் பீப்பால்ட்டான கேஸில் பாவப்பட்ட முடிவு பண்ண வேண்டிய விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ்ன்னு ஒன்று போடுறான். இது எப்படின்னாக்கா, லோனு சேங்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிடுவான். சில லோன் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் 5ஆம் தேதி கிரெடிட் பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி இஎம்ஐ ப்ளஸ் அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. இஎம்ஐ போயிட்டு இருக்கான், அது பாட்டு இஎம்ஐ கட்டிட்டு இருப்பான். என்ன லோனு இது வந்து பெரும்பாலும் ஹவுசிங் லோன் இருக்கிற விஷயம். ஆக்சுவலாக லோன் சேக்ஷன் ஆகி 4 கட்டமாக கொடுக்கணும்னு அக்ரிமெண்ட்ல போட்டிருப்பான். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் செக்ஷன் இறக்குறதுக்கு முன்னாடியே இஎம்ஐ போட்டு விட்டுருவான், இல்லைன்னா இஎம்ஐ பின்னாடி போட்டு விட்டுருவான். ஸோ ப்ரீ சார்ஜஸ் போஸ்ட் சார்ஜஸ் 2 வச்சிருக்கானுங்க. சரி, அப்புறமா ஃபோர்க்ளோசர் சொல்லிட்டேன். இதுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபா வாங்கியிருக்கிறீங்க சார், எனக்கு எதுவுமே வேணாம் சார், இந்த 2 லட்ச ரூபாய் கொடுத்துலாம் வாங்கவே மாட்டான். மொத்தமாக அந்த 2 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட போட்டிருக்கிற 36 மாதம் வட்டியெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு 2 லட்சத்துக்கு 3,20,000 ரூபாய் கொடுன்னு மனசாட்சி இல்லாமல் கேட்குறான்ப்பா. நானும் பேசி கூட பார்த்தேன். இப்போ 2 லட்ச ரூபாய் இப்போ தான் எடுத்திருக்காங்க, ஏதோ 20,000 கூட அதெல்லாம் கிடையாதுங்க. 2 லட்ச ரூபாய்க்கு இப்போ ஒரு க்ளோஸ் பண்ணோன்னா எங்களுக்கு 3,20,000 கொடுத்தா நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம், இல்லைனா ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் 4% போட்டு நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோங்கிறோம். ஸோ லோனை ஒன்ஸ் வாங்கி உங்கள் இடத்துல கிரெடிட் ஆயிடுச்சுன்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் க்ளோஸ் பண்ணோன்னா அவங்க கொடுக்குற அந்த 4% கட்டி தான் நீங்கள் ப்ரீ க்ளோஸர் க்ளோஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொன்று சார்ஜஸ், இதெல்லாம் சார்ஜஸ் போட்டிருக்கல, எல்லாம் போட்டு அப்புறமா லேட் பேமெண்ட் சார்ஜஸ். இது வந்து லோன் வாங்குறவங்க எல்லாருக்கும் கொடுக்குறதா இந்த சார்ஜஸ். பேமெண்ட்டை கொஞ்சம் லேட்டாக கட்டுறீங்க, அக்கௌண்ட்டில் பணம் இல்லை. இதுக்கு வந்து இப்போ இசிஎஸ் இதெல்லாம் வந்து கூட கடைசியில் லேட் பேமெண்ட் சார்ஜஸ்னு போகிறோம். இது எதுக்கு போனால் அதுக்கு பாலிசி சாருங்கிறான். எங்கள் பாலிசி அது, எங்களோட பாலிசி நாம்சன் பாலிசியில் இருக்குது. லேட் பேமெண்ட் பண்ணி லேட் பேமெண்ட் சார்ஜஸ் தனியாக நாங்கள் செக் பவுன்ஸ் இல்லாமல் தனியாக கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். அது கொடுத்தா தான் அடுத்த வாட்டி இன்னும் தண்டனை கொடுக்குற மாதிரி உங்கள் நினைப்பு. லேட் பேமெண்ட் சார்ஜஸ் மேண்டேட்டரி சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. இது வந்து கட்டாயமாகப்பட்ட சார்ஜஸ். ஹைடன் சார்ஜஸில் அது முக்கியமானங்கிறது மேண்டேட். இது வந்து அவனோட அபிஷியல் பாலிசியோட சேர்த்து இந்த மேண்டேட்னாக்கா கட்டாயமான சார்ஜஸ். அது ஒரு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 0.5% 0.6% போடுறான். இது எதுக்கடா போட்டோன்னா அது எனக்கே தெரியாதுங்கிறான். சார் எனக்கே தெரியாது சார், இது மேனேஜர் தான் கேட்கணும், பிரான்ச் மேனேஜர். அவர் எதுக்காவது மேண்டேட்டரி சார்ஜஸ் போட்டு வச்சிருப்பாரு. அது ஏதாவது எக்ஸ்பென்சஸ் கூடுதல் ஹாலிடேஸ் இந்த பிரச்சனை வந்தாக்க சமாளிக்கிறதுக்காக சின்னதாக ஒரு சார்ஜ் போட்டுருவோம் சார், பெரும்பாலும் சேர்க்க மாட்டோம் அப்படின்றான். இந்த மேண்டேட்டரி சார்ஜஸ் என்ன ஏழவனும் தெரியாது, ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. இதே ஒரு செக் ரிட்டர்ன் சார்ஜஸ் சொல்லிட்டேன், அப்புறம் கிரெடிட் ஸ்கோர் சொல்லிட்டேன். அப்புறமா ட்ராப்பு, நான் ஏற்கனவே டெப்த் ட்ராப்னு சொல்லியிருப்பேன். இந்த டெப்த் ட்ராப்லாம் முக்கியமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ சாதாரண லோன் எங்கே ஆரம்பிக்குது, சாதாரண ஒரு பைக்கில் ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த பெண்கள் நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூட்டர் இதெல்லாம் கூட இஎம்ஐயில் போட்டு வாங்குறாங்க. அந்த இஎம்ஐ போட்டு வாங்கிட்டு கடைசியில் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க லோனெல்லாம் கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு பைக்கு, அந்த பைக் கட்டிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ஓசி வரல. என்னன்னு கேட்டாக்கா, உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன ₹1 பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறான். இது எங்கே போய் சொல்கிறது? இல்லைங்க ஃபுல் இஎம்ஐ கட்டி முடிச்சா, இல்லைங்க ₹1 ₹2 வந்து பெண்டிங்கில் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு என்ஓசி வரலங்க.
இப்படிப்பட்ட ஃப்ராடுத்தனமும் பண்றானுங்க. ஏன்னா அந்த ₹1 பார்க்க இல்ல சார், சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அந்த ₹1 30 நயா பைசா வந்து கட்டினா தான் உங்களுக்கு என்ஓசி வரும். அது எப்படியா கிளியர் பண்றதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஐடியா சொல்லி தரேன், அதுக்கு ஒரு மெயில் போடுங்கன்றோம். ஸோ இப்படிப்பட்ட ஃப்ராடு எக்கச்சக்கமா இருக்கானுங்க. அவ்வளவு சீக்கிரம் என்ஓசி கொடுத்துட மாட்டானுங்க. என்ஓசி கொடுத்துடாதான் நீங்க போயிருவீங்களா? அதுக்கப்புறம் கடங்காரங்க யார் பேர்ல வந்து அவங்க கடனை செலுத்துறது, யார் மேல வந்து ஆதிக்கம் செலுத்துறது. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா பைக்கு, மொபைலு, டிவி, பர்சனல் லோனு, கோல்டு லோனு, அப்புறம் பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, இது எல்லாம் அன்செக்யூரிட்டி செக்யூரிட்டி எல்லாத்துக்குமே தான் அந்த ட்ராப். இதுல வச்சுட்டு ஒன்ஸ் உள்ள போயிட்டேன் அவன் வந்து அந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவான், ஏய் நீ மனுஷனே இல்லடா, நீ என் பணம்டான்னுவான். அந்த மாதிரி நீ என் கடங்காரங்கடா, எங்களை விட்டு போவாதீங்கடா, நீங்க எவ்வளவு இருந்தாலும் கட்டி முடிச்சிட்டாலும் பரவாயில்ல, ₹10 பெண்டிங் வச்சுங்க, என்னைக்குமே நீங்க பிடியில் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த என்பிஎஃப்சி காரங்க இந்த கிரெடிட் கார்டையும் பர்சனல் லோனையும் கொடுத்து பொதுமக்களை இப்படி அடிமையாக்கி வச்சிருக்கானுங்க. அப்புறம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த டெப்ட் ட்ராப்ல மாத்துறது நம்ம பொதுமக்கள் தான். அதிகபட்சம் மேக்சிமம் ஒருத்தருக்கு 40,000 சம்பளம் இருக்குன்னு வச்சுங்க. இந்த 40,000 சம்பளத்துல இந்த இஎம்ஐ எல்லாம் கால்குலேட் பண்ணி கடைசியில இனிமேல்ட்டு லோனே எடுக்க முடியாத நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா இஎம்ஐ பாத்தீங்கன்னா மாசம் ஒரு ₹28,000 இல்ல ஒரு ₹30,000 இஎம்ஐ போயிடும். பாக்கி ₹12,000 வச்சு தான் குடும்பத்தை நடத்தணும். ஸோ ஆடம்பர செலவுக்கு வாங்கினீங்களோ, அத்தியாவசிய செலவுக்கு வாங்கினீங்களோ, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா இந்த மாதிரி ஒரு 40,000 30,000 சம்பாதிக்கிறவங்க வந்து மாட்டிருக்கிறதா வந்து அதுக்கு பேர் வச்சிருக்கானுங்க பாரு, டெப்த் ஸ்பைரல். அது பேர் அவங்க வச்சுக்கிற பேர். டெப்த் ஸ்பைரலுக்குள்ள மாட்டிக்கிட்டாரு. அவங்கள கோடு வேர்டு யூஸ் பண்றாங்க. இந்த பழைய படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, பல்லாவரம் பக்கத்துல வந்துரு, பல்லாவரம் பக்கத்து ஜங்ஷனுக்கு வந்துரு, அங்க கூட்டு ரோட்ல சந்திக்கலாம், அந்த மலைக்கு பின்னாடி சந்திக்கலாம், இந்த முக்குல சந்திக்கலான்ற மாதிரி இவனுங்க நிறைய கோடு வேர்டு வச்சிருக்கானுங்க. வா இது மணி ரொட்டேஷன் டீல் அன்னைக்கு வந்து பணத்தை கொடுத்துரு, செஸ் பாஸ் அப்படின்னு இந்த பழைய படத்துல வர்ற மாதிரி இவனுக்குள்ளேயே கோடு வேர்டு வச்சிருக்கானுங்க. என்னன்னா இதெல்லாம் டெப்த் ஸ்பைரல்ல மாட்டிக்கிட்டாரு அவர். டெப்த் ஸ்பைரல்னா இந்த மாதிரி இதுக்கு பேர் டெப்த் ஸ்பைரல்லாம். இன்னொன்று மணி ரொட்டேஷன் டீலாம். அவர்கிட்ட பணம் வாங்கியிருக்கோம், அதை நான் வந்து இப்படி கட்டிடுவோம், அடுத்த மாசம் இவர்கிட்ட கிரெடிட் கார்டு வாங்கி நம்ம தேய்ச்சி எடுத்துப்போம். இவங்களாம் ஒரு புதிய ராஜாங்கத்தையே உருவாக்குறானுங்க இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள். இப்போ எப்படின்னா கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் செம்ம அல்வா சாப்பிட்ற மாதிரி. இந்த மாசம் ₹2,00,000 நீ கட்டிட்டு அடுத்த மாசம் அதே ₹2,00,000 நீ எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த மாசம் வட்டி இல்லாம ₹2,00,000 கிடைக்குது இல்ல. இதுல ரொட்டேஷன் விடுறதா மணி ரொட்டேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எக்கச்சக்கமான இந்த டீலிங் பண்ற இது பண்ண அது மப்பசல்ல சிட்டிக்குள்ள அவ்வளவா கிடையாது. மப்பசல் ஏரியானா அந்த சென்னை தாண்டி செங்கல்பட்டு இந்த சைடு மதுராந்தகம் சைடுல கள்ளக்கடத்தல் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. ரகசியமா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட்டுங்க எல்லாம் வந்து இந்த கூட்டு வேர்ட்ஸ் வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் கூட கிரெடிட் கார்டு, கல்ல கிரெடிட் கார்டு எல்லாம் பெரிய பெரிய பணக்காராயிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு பக்கம் நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம். அப்புறமா இந்த விஷயத்துல முக்கியமா வந்து லோன் வாங்கினவங்களும் சரி, வாங்க போறவங்களும் சரி, முக்கியமா நான் சொல்றத கரெக்டா மைண்ட்ல வச்சுங்க. இந்த பதிவை நீங்க ஸ்டோரும் பண்ணி வச்சுங்க. இது பிற்காலத்துல இன்னைக்கு மட்டும் இல்ல, எவர் கிரீன் ஹிட்டு. ஒரு படம் வந்ததுன்னா கூட ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு படம் ஹிட்டு போயிடும், பாட்டு ட்ரெண்ட் போயிடும். ஆனா சட்டம் இன்னைக்கு இருக்கிற சட்டம் 100 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்டது. இன்னும் 100 வருஷம் இல்லை, இன்னும் 500 வருஷம் ஆனாலும் சட்டம் இதை மாத்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இந்திய சட்டம் அவ்வளோ வந்து எல்லா கிரிமினல் மேஜரு மைனரு சிவில் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. இதெல்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ லோன் வாங்குறவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, இல்லை வாங்கி இப்போ கட்ட முடியாமல் இருக்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். முதல்ல லோனு கட்டலைன்னா ஜெயிலுன்றது வார்த்தையே கிடையாது, ஜெயிலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் போலீஸ் வரவே முடியாது, சிவில் மேட்ரு. சும்மா சொல்லுவானுங்க போலீஸ் வரேன், போலீஸை வர முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு போலீஸ் வரும்னாக்கோ அதெல்லாம் வந்து எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. இதுக்கு வந்து ஜட்ஜி உங்கள் ஒன்று கையெழுத்து போடுவார், இதெல்லாம் போடலாம். அதெல்லாம் வந்து இந்த பேங்குகள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு தானே தவிர அது நிரந்தரம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு என்னென்ன வரும், இதெல்லாம் வரும். இதுக்கு கொஞ்சம் சகிப்புத்தன்மையே வேணும், கொஞ்சம் தைரியமாக வேணும். பெண்கள் கொஞ்சம் தைரியத்தோடவே இருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் வந்து நாங்கள் எவ்வளவோ தூரம் சொல்லி கூட சில பேர்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த பதிவு கூட வச்சுக்கலாமே. ரெக்கவரி கால்ஸு கண்டிப்பாக வரும், புரியுதுங்களா? ரிமைண்டர் கால்ஸு வரும், செல்ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வரும், மெசேஜ் வரும், வாட்ஸ்அப் வரும். நீங்கள் நம்பர் மாற்றாத வரைக்கும் அதை ஒன்றும் பண்ண முடியாது, புரியுதுங்களா? நீங்கள் அதே போல் உங்கள் கால் லிஸ்ட் எடுத்து ஃபோன் பண்ணால் நீங்கள் உசாராக முன்னாடியே ஃபோன் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஆன்லைனில் எடுத்து ஃபோன் மிரட்டி எங்களை வந்து இது பண்ணுறானுங்க, பணத்தை பறிக்க பார்க்குறானுங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் சொந்தக்காரன் நீங்களே ஒரு மெசேஜை கொடுத்துட்டீங்க, அந்த பிரச்சனை தப்பிச்சிடலாம். அப்புறம் சிவில் ஸ்கோர் ஒன்று பாதிக்கப்படும். இதுக்கு பெருசாக ஒன்றும் வியாக்கியானத்தை சொல்கிறதுக்கு இல்லை சார். ஏன்னா சிவில் ஸ்கோர் பாதிக்கப்பட்டுச்சுன்னா சிவில் ஸ்கோருங்கிறது உங்கள் தகுதி. இனிமேல் கடன் கொடுப்பாங்களா வாங்க மாட்டாங்க. 752 இதான் உங்களோட இது 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 இதுதான் சிவில் ஸ்கோர். சிவில் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள்ஸ் டிரான்ஸ்பில் இது ரெண்டும் அந்த வருங்காலத்தில் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழலாமே, அதான் நானும் சொல்கிறேன். கடனை வாங்கி தான் வாழ்க்கை நடத்தணும்னா வாழ்க்கை ஃபுல்லாக உனக்கு பின்னாடி ஓடிட்டு தான் இருக்கணும். ஒருவேளை கடனை வாங்கிட்டு கடனை கட்ட முடியலையா, லீகலாக ஸ்டெப் எடுத்து அதை ஓய்ச்சி கட்டிவிட்டு இதுமாதிரி வருங்காலத்தில் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றது தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்த அறிவுரையாக நான் கருதுவேன். அதனால இந்த சிவில் ஸ்கோர் பாதிக்கப்படும். ஆனால் சிவில் பார்க்காம லோன் கொடுக்குற எக்கச்சக்கமான ஆப்புகள் இப்போ வந்த வண்ணமாக இருக்குது, போன வண்ணமாக இருக்குது. சரி, அதை பற்றி நம்ம சேர வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் பாரோவர் ரைட்ஸு நிறைய சொல்லியிருக்கேன், நிறைய பேர் திருப்பி திருப்பி கேட்குறீங்க. கடனை வாங்கினவங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது. முதல்ல வந்து ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் உரிமை. இங்கே ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்கலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு பதில்னு சொல்லிடுறேன். ஸ்டேட்மெண்ட்டை கேட்க போனால் முதல்ல டிஓ கட்டுவானுவான்.
ஸ்டேட்மெண்ட் கேட்டீங்கன்னா முதல்ல உங்கள் ஆப்பில் போய் டியூ கட்டுங்க சார், அப்போ தான் ஸ்டேட்மெண்ட் கிடைக்கணும். அது தப்பு. இப்போ ஆர்பிஐ வந்து போட்டிருக்க 2026 மாஸ்டர் சர்க்குலர் ஆக்ட் பிரகாரம் நீங்கள் இதை கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இது இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்கலாம். அக்ரிமெண்ட் காப்பி இது ரெண்டும் சரி. அக்ரிமெண்ட் காப்பி, இன்ட்ரெஸ்ட் டீட்டெயில்ஸு இது ரெண்டுத்தையும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதே போல் ஃபோர்க்ளோஷர் பண்ண போகிறேன், அது என்ன செக்யூர்டாக அன்செக்யூர்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பர்சனல் லோனாக இருந்தாலும் சரி, நான் க்ளோஸ் பண்ண போகிறேன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஃபோர்க்ளோஷர் ஸ்டேட்மெண்ட்டு செலவில்லாமல் எடுத்து அவங்க கையில் கொடுக்கணும். இதையும் ஆர்பிஐ ரூல்ஸு சொல்லியிருக்கு. அதே போல் வந்து என்ஓசி, லோனை கிளியர் பண்ணிட்டோம்னா என்ஓசி கொடுக்கணும். டாக்குமெண்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா 15 நாளுக்குள்ள டாக்குமெண்ட் வரணும், இல்லைன்னா உங்களுக்கு ஃபைனு அப்படின்னு வந்து ஆர்பிஐ வந்து தெளிவாக சொல்லியிருக்கு. அப்புறம் க்ளோசர் லெட்டர் அதுவும் வேணும். லோனை க்ளோஸ் பண்ண போகிறேன்னா க்ளோசர் லெட்டர் கொடு, இல்லை இஃப் அண்ட் இஃப் ஒன்லி ஸ்டேட்மெண்ட் மாதிரி வரும், அது ஒண்டி கொடு, இல்லை செட்டில்மெண்ட் லெட்டர் கொடு. ஸோ இப்படின்னு கேட்குற உரிமை உங்களுக்கு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கேட்கலாம். இது வரைக்கும் லோன் கட்டிருக்க தனியாக அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட், அதாவது ஆம்புட்ஸ்மேன் கம்ப்ளைண்ட்னு இருக்குது. நம்ம ஆளுங்களை ஆம்புட்ஸ்மேன் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. நாங்கள் சொல்கிறத கேட்டாலே போதும். ஆம்புட்ஸ்மேன் கம்ப்ளைண்ட்ன்றது தனியாக ஒரு கேட்டகரி. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆம்புட்ஸ்மேன் கம்ப்ளைண்ட் என்னங்கிறத ஆர்பிஐயில் போய் பார்க்கணுன்றதை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் தனியாக இருக்குது, ஆம்புட்ஸ்மேன் கம்ப்ளைண்ட் தனியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு ஜட்ஜி தலையிட்டு ஒரு வாரண்ட்டை போட்டு தூக்கி ஜெயிலில் போகிறதுலாம் இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறமா வந்து ஒரு லோனை கட்டுங்கன்னு சொல்லிட்டு கலெக்டர் வலியுறுத்த முடியாது. இது சீட்டு பணத்தை தவிர. அது முன்னாடி சொல்லிடுறேன். சீட்டு பணம் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் ஆக்ட் கீழே வர டான்பிட் கோர்ட்டு, அது மட்டும் கொஞ்சம் தாசில்தார், டெப்டி தாசில்தார் கீழே போகும். பட்டு பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு, கிரெடிட் கார்டு, செக்யூர்ட் அன்செக்யூர்லாம் கலெக்டர் கீழே ஒரு விஷயமா வராது. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் சொல்லி முடிச்சேன்னா இதை சொல்லாமல் இருப்பேனா? அதாவது இனிமேல்ட்டு மட்டும் இல்லை, எப்பவுமே செய்யக்கூடாது. அதாவது ஒரு பேங்க்கு கலெக்ஷன் ஏஜென்ஸை வச்சியோ, தேர்ட் பார்ட்டி ஏஜென்ஸை வச்சு, இல்லை பேங்க் ஸ்டாஃப் வச்சோ வீட்டுக்கு அனுப்புறது, அப்யூஸான வார்த்தை பேசுறது, ரிட்டர்னிங் பண்ணுறது, பயமுறுத்துறது, அப்யூஸ்னா அசிங்கமான வார்த்தைகளில் வந்து அது அப்யூஸ் பண்ணி பேசுறது ஒருத்தரை. அப்புறம் பார்த்தா வயலன்ஸு, அதாவது இல்லீகலாக பக்கத்தில் வந்து கௌரவத்தை இழக்கிற மாதிரி, ஒருத்தர் இழக்கிற மாதிரி அந்த பண்ணக்கூடிய மனநிலைமைக்கு தள்ளுறது, ஹியூமிலேஷன், மனித உரிமையை மீறி நடக்கிறது, சிறு குழந்தைகள் முன்னாடி அசிங்கமான வார்த்தைகள் பேசுறது, ஹராஸ்மெண்ட்டு, குடும்பத்தோட நாங்கள் வந்து எங்கே போனாலும் பிடிச்சிருவோம், அதுபோல் நீங்கள் எங்கே போனாலும் உங்களோட ஃபாலோ பண்ணிட்டு வருவோம், நீங்கள் ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸில் வந்து நிற்போம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் போய் நிற்போம், இது தவிர தான் ஹராஸ்மெண்ட்டு. ஸோ இப்படிலாம் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன விஷயங்களே உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 100 ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே, 100 தலைப்புக்கு மேலே சொல்லியிருப்பேன். ஏன்னா நிறைய இருக்குது, மொத்தம் பதிவு ரொம்ப பெருசாக போயிட்டு காரணத்தினாலையும் நம்ம அடுத்தது நீங்கள் வந்து வாங்கும்போது முழுசாக பார்க்க வேண்டிய இனிமேல் வாங்க போகிறவங்களும் சொல்கிறேன், வாங்காதீங்க. பெரும்பாலும் வாங்க போகிறவங்க அக்ரிமெண்ட்டை பாருங்கள், ப்ராசஸிங் ஃபீ, இன்ட்ரெஸ்ட்